வேற என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வீட்டு மாப்பிள்ளையா போயிட்டீங்க. வெளிய வச்சு பேசினா அசிங்கப்பட்டுருவீங்க. அப்புறம் இந்த வீட்டு மாப்பிள்ளையா இருக்கிறதும் போய் நடு ரோட்டுக்கு போயிருவீங்க. அதான் உங்களை தனியா பார்த்து பேச வந்தேன். ஏய், என்ன யாருக்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. எவ்வளவு திமிரு இருந்தா என் பின்னாடியே வந்து கதவை சாத்துவ? அவளை உன்னெல்லாம் அன்னைக்கு உன் கதையை முடிச்சிருக்கணும். போனா போது பொழைச்சு போட்டுன்னு உன்னை உயிரோட விட்டான் பாரு. அதான் எதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. என்ன திமிரா? இந்த மாதிரியான குடும்பத்துல இருந்துட்டு திருட்டுத்தனம் பண்ணி பொழப்பு நடத்துறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல? பாவம் காவேரி அக்கா, உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சா அவங்க உயிரையே விட்டுருவாங்க. இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு உங்களால எப்படி இப்படி தைரியமா பேச முடியுது? நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய கேவலமான வேலை தெரியுமா? என்ன வாய் ரொம்ப நீளுது. இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசினா அப்படியே பயந்து போயிரும் நினைக்கிறியா? இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. நான் நினைச்சேன்னு பையன், உன்னை எங்க வச்சே என்னால எது வேணாலும் பண்ண முடியும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி திமிர்த்தனமா வந்து என்கிட்ட பேசுன, இருக்கிற இடமே இல்லாம உன்னை அழிச்சிருவேன். என்ன மிரட்டுறீங்களா? உங்க பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பண்ணதே திருட்டு. மத்தவங்க பொருளை திருடி பொழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுல திருடிட்டு வந்த பொருளை ஆசையா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அக்காவை நீங்க ஏமாத்திருக்கீங்க. கையில போட்டிருக்கிறது தன் புருஷன் திருடிட்டு வந்த வளையல்னு காவேரி அக்காக்கு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான். அவங்க அப்படியே உடைஞ்சு போயிருவாங்க. இங்க பாருங்க, அது எங்க அம்மாவோட வளையல். அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஞாபகார்த்தமா அதைத்தான் நான் வச்சிருக்கேன். எனக்கு என் வளையல் வேணும். காவேரி அக்காக்கு நீங்க வேற வளையல வாங்கி கொடுத்துட்டு அதை என்கிட்ட கொடுத்துருங்க. என்ன மேடம் ஆர்டர்லாம் போடுறீங்க? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அது யாரோட வளையலா இருந்தாலும் சரி, அதை என்னால திருப்பி கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இங்க பாருங்க, எனக்கு என் வளையல் வேணும். இல்லனா நான் என்ன பண்ண? என்ன என்ன இல்லனா இல்லனா என்ன இல்லனா என்ன என்ன பண்ணுவ? போனா போதுன்னு விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டு போற. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கழுத்தை நெரிச்சு கொன்னுருவேன். இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்க. என்ன பத்தின விஷயத்தை இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டையாவது மூச்சு விட்ட அவ்வளவுதான். எனக்கு என் அம்மாவோட வளையல் வேணும். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த விளக்க பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது காலங்காலமா இருக்கிற இந்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியே. அம்மா, மகாக்கு தெரிஞ்சிருந்தா அவ கண்டிப்பா இந்த விளக்க ஏத்தி இருக்க மாட்டாமா. ஏதோ தெரியாம பண்ணிட்டாமா. காவேரி, நீ பேசாம இரு. இவளை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. இவ நல்லா தெரிஞ்சுதான் இந்த வேலையை பார்த்திருக்கா. இவ யாரு, எப்பேற்பட்டவங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவளுக்காகலாம் பேசாத. வேலைக்காரி வேலைக்காரியோட வேலை மட்டும் தான் பாக்கணும். எச்ச பாத்திரம் கழுவுறது, சமையல் வேலை செய்யறது, இது மட்டும் தான் உன் வேலை. அதை விட்டுட்டு பூஜை ரூம்ல வந்து விளக்கேத்துறதுக்கு உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? போதும், நிறுத்துறீங்களா? ஆள் அழகு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன நடந்துருச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது ஒரு சாதாரண விளக்கு தானே. இந்த விளக்க யார் ஏத்துனாலும் எரியும். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு யார் இந்த விளக்கு ஏத்துனாலும் நல்லதுதான் நடக்கும். மகா மனசுல என்ன நினைச்சு ஏத்திருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க திவ்யாக்கா இந்த குடும்பத்தோட இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ஏத்திருப்பான். என்ன மகா, அப்படிதானே? ஸ்ரீ, உனக்கு இந்த விளக்க பத்தி எதுவும் தெரியாது. இந்த விளக்க இந்த குடும்பத்துக்கு யாரு மருமகளா வராங்களோ அவங்க மட்டும்தான் ஏத்துறதுக்கு தகுதி இருக்கு. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? இதுக்கு என்ன தகுதி வேண்டி இருக்கு? மனசார இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே தகுதி வந்துடும். யாரு வேணாலும் விளக்கு ஏத்தலாம். அப்படி பார்த்தா மகா இந்த விளக்கு ஏத்துறதுல எந்த தப்புமே இல்ல. ஸ்ரீ, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. சும்மா விவரம் புரியாம பேசிட்டு இருக்காத.
அதான் பாட்டி இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. இதுக்கப்புறமும் நீ இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொல்றது உனக்கு புரியல? மத்த விளக்கு ஏத்துற மாதிரி கிடையாது இந்த விளக்கு ஏத்துறது. இந்த விளக்கு இந்த குடும்பத்தோட அடையாளம். அது மட்டும் இல்ல, இந்த விளக்கை இந்த குடும்பத்தோட மருமகளை தவிர வேற யாரும் ஏத்தக்கூடாது. அத மீறி ஏத்துனா இந்த வீட்டோட ஆம்பளைங்களோட உயிரே ஆபத்துல போய் முடியும். இன்னும் சொல்ல போனா ஏத்துன அன்னைக்கே கூட குடும்பத்துல யாருக்காவது விபரீதம் நடக்கும். இதே மாதிரிதான் முன்னாடி ஒரு தடவை நடந்துச்சுன்னு அம்மாவே என்கிட்ட சொல்லிருக்காங்க. அதனாலதான் இந்த விளக்க காரடையா நோம்புக்கு மட்டும் எடுத்து வெளியில வைப்போம். மா, இவ சாதாரணமான ஆளு கிடையாது. நான் பண்ணது தப்புதான் அத்தை. ஏதோ தெரியாம மகா கிட்ட அப்படி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. கவிதா, நான் சொல்லல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மாலை இவ கழுத்தில் விழுந்துச்சுன்னு. இப்போ இந்த வம்சாவழி விளக்கையும் இவ ஏத்தி இருக்கா. இன்னும் நோம்பு முடியறதுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. இவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இவளால நமக்கு திரும்ப ஏதாவது பிரச்சனை வருமா? திருவுக்கு தெரியாம அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்க பிளான் பண்ணிருக்கேன். இவளால அதுல நமக்கு ஏதாவது சிக்கல் வந்துருமோ? சேச்சே, அக்கா சொல்ற மாதிரி முட்டாள்தனமான சென்டிமெண்ட் எல்லாம் நாம நம்ப கூடாது. நாம நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கும். திரு கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிருவான். சடங்கோட ஆரம்பத்திலேயே இப்படி பண்ணி வச்சிட்டியே, இனிமே என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ? பாட்டி, நீங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. மகாவாலதான் இந்த வருஷம் இந்த விலைக்கு ஏறினும்னு இருந்திருக்கு. கடவுளே, இன்னைக்கு பொழுது சாயிற வரைக்கும் இந்த வீட்ல எந்த ஆபத்தும் வராம இருக்கணும். நீதான் காப்பாத்தணும்.